welcome to Offside Kootam for yet another video. ஒரு அக்லியான 1-0 win against Athletic Club Bilbao, but most importantly 3 points and we stay on top of La Liga. 3 points gap நினைக்கிறேன் நம்ம La Liga top of the tableல. நம்ம கிளப்பில் வந்து நிறைய எல்லாவனும் போட்டு சண்டை பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ட்விட்டரில் நீங்களே பார்த்துருப்பீங்க, அதை பற்றி பேசுவோம். ஜாவி என்ன சொன்னார், லப்போர்ட்டா என்ன சொல்கிறாரு, இதில் நடுவில் நம்ம லாலிகா பிரசிடென்ட் டெபாஸ் என்ன சொன்னார், அதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். பட் அதெல்லாம் சைடில் தூக்கி வச்சுட்டு இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பேச வேண்டியது ஒன் ஆஃப் அவர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபிக்சர்ஸ் ஆஃப் திஸ் சீசன். ஆஃப்டர் தட் அத்லெட்டிகோ கேம் லாஸ்ட் செமிஃபைனல் நம்ம ஆடினது, அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேம்ஸ் இந்த சீசன் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி திஸ் அவே ஃபிக்சர் அட் நியூகாசில். ஸோ அதை பற்றி நம்ம நல்லா டீட்டெயில்டாக பேசுவோம் இந்த வீடியோவில். அண்ட் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது இன்றைக்கி பிரணவ். போயிடலாமா பிரணவ் ஸ்ட்ரைட்டாக மேட்ச்? எஸ் நான் வந்து பிளான் பண்ணி போட்டு வரணும்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஏதாச்சும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல அமைஞ்சிருக்கு டிஷர்ட்டு, அதனால நியூகாசில் சப்போர்ட்டான்னு கேட்காதீங்க. பட் நியூகாசில் பற்றி நிறைய பேசலாம், அது வேணா நான் சொல்கிறேன். நம்ம நியூகாசல் மேட்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம போன சண்டே ஆடின லாலிகா மேட்ச்சை பற்றி டக்குன்னு ஒரு குயிக்காக கிளான்ஸ் த்ரூ பண்ணிடுவோம். ஏன்னா பெருசாக ஒன்றும் டாக்கிங் பாயிண்ட்ஸ் இல்லை அந்த மேட்ச்சில். என்ன அந்த ஒரு மென்டலி ட்ரெயினிங், ஃபிசிக்கலி ட்ரெயினிங் ஒரு கேம் அந்த அத்லெட்டிகோ மட்ரிட் கேமுக்கு அப்புறம் வந்து திஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்லம்ப் வாஸ் எக்ஸ்பெக்டட். நம்ம வந்து எப்படியும் அந்த அத்லெட்டிகோ மட்ரிட் இன்டென்சிட்டியோடலாம் இந்த மேட்ச் ஆட மாட்டோம்னு நம்மளுக்கு தெரியும். ரொட்டேட்டட் லைனப்பு, பெட்ரிக்கு ஒரு ஹாஃப் ரெஸ்ட்டு, பர்னாலுக்கு ஒரு ஹாஃப் ரெஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் ரொட்டேட் பண்ணியிருந்தோம். ரஃபாவை ரெஸ்ட் பண்ணியிருந்தோம். என்ன நம்ம சின்ன பையன் லமீனுக்கு தான் ரெஸ்ட்டே இல்லை. பட் அவன் தான் வந்து நம்மளுக்கு இந்த மேட்ச்சில் அந்த 3 points அடித்து கொடுத்துருக்கான். அண்டு மிச்சப்படி என்ன சொல்கிறது, இது ஒரு ஜாவி பால். நம்ம அந்த டைட்டில் அடித்த சீசனில் எத்தனை கேம் வந்து இந்த மாதிரி ஒரு அக்லியாக ஒரு கேம் ஃபுல்லாக கன்றாவே ஆடிட்டு ஒரு 1-0 அப்படின்னு ஜெயிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபிக்சராக தான் இருந்துச்சு இது நீங்கள் சொன்ன மாதிரி. அண்ட் இனிஷியல் தாட்ஸ் கேம் பற்றி. எனக்கு இனிஷியல் தாட் என்னன்னா, அந்த வாலு போடான்னு நினைக்கிறேன். சிம்பு சந்தானமும் எதுக்காப்புல நின்று சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா அப்படின்னு நின்று இருப்பாங்களே நைட்டு ஃபுல்லா. எனக்கு சத்தியமாவே அந்த ஃபுட்பால் மேட்சை பார்த்தப்போ அந்த ஃபீலிங் தான் வந்துச்சு. அநியாயமா தூக்கம் வந்துட்டு இருந்துச்சு. 1:30 மணிக்கு நடக்குது மேட்ச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா ஆடினாங்கன்னா பார்க்கலாம். எனக்கா ஆல்ரெடி கேமுக்கு முன்னாடி தூக்கம் வந்துட்டு இருந்துச்சு, அப்புறம் கேம் அப்போ தூக்கம் வந்துட்டு இருந்துச்சு. ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இந்த சில கேம்லாம் 0லேருந்து 45 minutes போறதே தெரியாது. இந்த கேம் வந்து ரொம்ப நேரம் போன மாதிரி இருக்கு, பார்த்தா 10 நிமிஷம் தான் முடிஞ்சிருக்குது கிளாக்ல. இந்த மாதிரி எனக்கு வந்து நீ சொன்ன மாதிரி பீக் ஜாவி பால் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. நோ கிரிட்டிசிசம் டுவர்ட்ஸ் ஜாவி, பட் அந்த சீசன் நம்ம லாலிகா ஜெயிச்ச சீசன்ல வந்து நிறைய கேம்ஸ் நம்ம இந்த மாதிரி மொமெண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ்ல ஜெயிச்சோம். நல்ல சாலிடா இருப்போம் டிஃபென்சிவ்லி அண்ட் ஒரு மொமெண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ் ஃப்ரம் சம் ஒன். லெவன்டோஸ்கி சீசன் ரொம்ப நல்லா விளாண்டா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. I think even Gundogan had a good season நினைக்கிறேன் அந்த டைம். No, maybe that was not Gundogan season, I don't remember. But அது வந்து Gundogan இந்த சீசன் நம்ம ஜெயிக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல Yeah, but anyways, it was a very very poor performance, but expected தான். நீ சொல்ற மாதிரி we gave everything in the Atletico Madrid game. 2 கேமுக்கு சேர்த்து போட வேண்டிய எஃபர்ட் ஒரு கேம்ல போட்டோம், அதனால தான் அவ்வளோ க்ளோஸாக போக முடிஞ்சு. அதுக்கான ரிப்பர்கஷன்ஸ் இருக்கும்னு நமக்கு தெரியும். நம்ம இப்போ இதுலேயே பேசணும். நம்ம ஆக்சுவலாக பர்னால் பெட்ரி 2 பேரும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சோம். கேமுக்கு அப்புறம் வந்து ஹன்சி ஃபிளிக் பர்னால் ஹேட் டிஸ்கம்ஃபர்ட்னு சொன்னப்போ உயிரே போயிருச்சு. கடைசியில் பார்த்தா அது ஸ்டமக் பக்காமா, இதுக்குதாயா ஸ்டார்ட் பண்ணாதுன்னு வயிறு வாயெல்லாம் அடிச்சுக்கிட்டேங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் கடைசியில டிஸ்கம்ஃபர்ட், மொட்டையா டிஸ்கம்ஃபர்ட்னு சொன்னா நம்ம என்ன நினைப்போம், மசில் ஓவர்லோடு, ஹாம்ஸ்ட்ரிங் இப்படிதான் நம்ம மீண்டு போவோம். ஏன்னா எனக்கு என்னன்னா, அத்லெட்டிக் கிளப் கேமு பாயிண்ட் டிராப் பண்ணி வந்தாலும் பரவாயில்ல, there is nothing we can do without Bernal against Newcastle தான் என்னோட ஒப்பீனியன். அதுக்கு வருவோம், அதுக்கு வரப்போ. பட் ஓவரால் that moment, that magic from Pedri and that finish from Lamine will be my only takeaway from that game அப்படின்னு நான் சொல்றேன். பை தி வே இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன், ஜஸ்ட் அப்படியே ஃப்ளோல கேட்டுறேன். இந்த சேட்டை படம் பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். அதுல காலிங் பெல் அடிச்சா 10 நிமிஷம் கழிச்சு அடிக்கும்ல,
அந்த மாதிரி அன்னைக்கு ரெஃப்ரி வந்து 10 நிமிஷம் கழிச்சு விசில் ஊதிக்கிட்டு இருந்தான். ஃபவுல் நடக்கும், ஃபவுல் நடந்து பிளே போகும், பிளே போனதுக்கு ஆஃப் சைடுக்கு அப்படிதான். எனக்கு அது என்னன்னே புரியல. கோலெல்லாம் வந்து அவன் அடிச்சு முடிச்சு அவன் செலிப்ரேட் பண்ணுமா வேணாமான்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அவன் ஃபிளாக் தூக்குறான். நம்ம பால வின் பண்ணி கவுண்டர் போனதுக்கு அப்புறம் வந்துட்டு விசில் ஊதுறான் ஃபவுலுன்ட்டு. எத்தனை தடவை நடந்துச்சு தெரியுமா கேம்ல? அவன் முடிவு எடுக்கிறக்க எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து மைண்டுக்கு சொல்லி மைண்டு திரும்ப விசில் அடின்னு சொல்றதுக்குள்ள ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பிளே முடிஞ்சுது அன்னைக்கு. நீங்க சொன்ன மாதிரி அவனும் மேட்ச் பார்த்து தூங்கிட்டு இருந்தான் போல. அவ்வளோ போர் அடிச்சது போல ரெஃப்ரிக்கும் மேட்ச். அதனால நம்ம ரெஃப்ரி பண்றோம் அப்படிங்கிறதே மறந்துட்டு ஒரு செகண்ட் நம்ம தான் விசில் ஊதுருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஊதிருப்பான். பட் நம்ம குட் பேட் அக்லி அப்படியே போகணும்னா இந்த மேட்ச்சில் இருந்த ஒரு 2 குட்டு தான் எனக்கு. ஒன்று 3 பாயிண்ட் கிடச்சிருச்சு, பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணல. இன்னொன்று வந்து பெட்ரி அழகான ஒரு அசிஸ்ட் போட்டு லமீன் ஒரு அழகான ஒரு ஃபினிஷ். இது ஒன்று தான் இந்த மேட்ச்சில் குட்டு, வேறு எதுவுமே நடக்கலை. பேடு கூட இல்லை. இந்த மேட்ச் ஃபுல்லாகவே ஒரு அக்லி தான். கசாடோ ஒரு 4 யார்டு பாஸ் போடுறதுக்கு திணறான். ஆல்மோ பால் அவன் என்னடா பாஸ் போட சொன்னா தரையில படுத்து பாஸ் போடுறான். ஒரு பாஸ் கூட நின்ட்டு போட மாட்டேங்கிறான். பாஸையே டேக்கிளா மாத்தி பாஸ் போட்டுருக்கான். என்னன்னே புரிய மாட்டேங்குது அவங்கிட்ட. ஃபர்ஸ்ட் மினிட் 1லலாம் வந்து கான்சலோ ஒரு அருமையான ஓன் கோல்ல வந்து அப்படியே ஸ்லைடிங் ஃபினிஷ் பண்றான். என்னையா நடக்குது? பட் ஐ தாட் கான்சலோ ஹேட் a good game அன்னைக்கு ஓவராலா. ஆமாமா, ஐ திங்க் லெஃப்ட் சைடு வாஸ் மச் பெட்டர். எரிக் அன்னைக்கு அவ்வளவா ஆஃபர் பண்ணல ரைட்ல. பட் எரிக் என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா அவன் டிஃபென்சிவா கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது இருந்துச்சு நிறைய அந்த கேம்ல. ஏன்னா குபார்சி மார்டின் கேன்சலோ கவர் பண்ணிட்டு இருந்தான், குபார்சி மார்டினை கவர் பண்ணிட்டு இருந்தான். ஸோ எரிக் ஹேட் டு கவர் த என்டையர் ரைட் ஸ்பேஸ் பை ஹிம்செல்ஃப் டு பி ஃபார் மச் ஆஃப் த கேம். அதனால அவனால அவ்வளவு முன்னாடி போக முடியல இன்னைக்கு. அண்ட் மித்தபடி அட்டாக் வைஸும் வந்து பெருசாக யாருக்கும் எதுவும் ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ ஐ திங்க் அதான் நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி ஒரு 3 பாயிண்ட்ஸு பெருசாக ஒன்றும் பேசுகிற கூடிய கேம் இல்லை. பட் தேங்க்ஃபுல்லி நம்ம பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணாமல் டைட்டில் ரேஸில் வந்து லீடை வந்து தக்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா ஒரு 2 நாள் கேப் இருக்குது நியூகாசிலுக்கு, அழகாக வந்துட்டு நம்ம நியூகாசில் கேம் பற்றி நல்லா டீட்டெயில்டாக பேசுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு வரும்போது பார்த்தா நம்ம கிளப்பு வந்து ஆஹா ஒன் நார்மல் டே அட் பார்சா இஸ் ஆல் ஐ ஆஸ்க்குன்னு தான் வந்துங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ண வச்சுட்டானுங்க. ட்விட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், லெஃப்ட் ரைட் சென்டரில் வந்து ஆளுக்கு போட்டு ஒருத்தனை அடிச்சிட்டு இருக்கான். ஒருத்தன் போட்டு லப்போட்டாவை அடிக்கிறான், ஒருத்தன் போட்டு ஜாபியை அடிக்கிறான், இன்னொருத்தன் போட்டு மெஸ்ஸியை ஏண்டா கூப்பிட்டு வரலன்னு திருப்பி ஆரம்பிக்கிறானுங்க. டேய் என்னடா பண்ணுறீங்க? நம்ம நியூகாசல் மேட்ச்சுக்கு ஒரு நாள் தாண்டா இருக்குங்கிற ஒரு அது மறந்தே போயிட்டாங்க நிறைய பேர். இப்போ டிபேட்டே வந்து ஃபுல்லாக வந்து லப்போர்ட்டாவா ஃபாண்டா ஜாவி என்ன சொல்கிறாங்கிறது தான் போயிட்டுருக்கு. குயிக்காக வந்து நம்ம அதை பற்றி பேசிடுவோம். என்ன ஏரிங் தேர் டர்ட்டி லாண்ட்ரி இன் பப்ளிக்கும்பாங்களே, லிட்ரலாக அதை தான் பண்ணியிருக்கானுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 2 நாள் 3 நாளில். ஐயோ நீ சொல்லு, நீ அப்படியே பேசலாம். நம்ம வந்து இல்லை நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்லேயே சொல்லிட்டு இருந்தாங்க, ப்ரோ பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் பற்றி பேசுங்க, யார் ஜெயிக்கணும், யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பேசுங்க அப்படின்னு. இவனுங்க பேசுகிறதெல்லாம் வந்து நம்ம ஒரு டாப்பிக்கு இதை டிஸ்கஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறானுங்க 2 பேரும். லப்போர்ட்டா என்னன்னா போய் சமையல் பண்ணிட்டு இருக்கான், அப்புறம் குப்பை பெருக்கிட்டு இருக்கான், கேம்ப்னூல குப்பை பெருக்கிட்டு இருக்கான். ஃபாண்ட் என்னடான்னா லப்போர்ட்டா இது பண்ணல அது பண்ணல, அவன் மெஸ்ஸியை கூப்பிட்டு வரல, இது பண்ணல அது பண்ணல அப்படிங்கிறான். டேய் நீங்கள் 2 பேருமே என்ன பண்ண போறீங்க கிளப்புக்குங்கிறத எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறங்கிற மாதிரி இருக்கு. இந்த ஃபாண்ட் ஆக்சுவலா எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, லாஸ்ட் எலெக்ஷன்ஸ்ல வந்துட்டு அவன் ஸ்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் பிரசன்ட் பண்ணி தான் ஓட்டு கேட்டான். ஜாவி வச்சு யாடி கிரைஃப் வச்சு ஒரு பக்கா ஸ்போர்ட்டிங் ப்ராஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணி அது வச்சு ஓட்டி கேட்டான், கிடைக்கல. அப்புறம் இந்த இதுல சொல்லுவாங்கல்ல, நான் கோட்டை கட்டுறதுதான் கஷ்டம், அவன் கட்டி வச்ச கோட்டையை இடிக்கிறது ஈஸி அப்படின்ட்டு இந்த எலெக்ஷன்ல வந்து அந்த மாதிரி இறங்கிட்டான். நான் ஸ்போர்ட்டிங் ப்ராஜெக்ட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நான் இந்த வாட்டி ஒண்ணுதான், லப்போட்டா என்ன பண்ணாலும் தூக்கி மூஞ்சி மேலேயே நான் வீசுவேங்கிற மாதிரி த்ரோயிங் மொட்டட் டு தி வால் தான் இது. ப்ராப்பர் பொலிட்டிக்கல் கேம் தான் வந்து இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, ஐ திங்க் முண்டோ டெபோர்ட்டிவோலையோ இதுலையோ ஒரு டிபேட் நடக்குது. எனக்கு டிபேட்
ஓட இது ஃபுல்லாக நான் பார்க்கல. பட் மெயின் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் டிபேட் அது ஆமாம் எல்லா ஆமாம் தடவையும் மெயின் நடக்கிறது. பட் மெயின் டாக்கிங் பாயிண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஜாவி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாப்புல. எங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐ வில் நெவர் ரிட்டர்ன் டு பார்சலோனா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, லியோ மெஸ்ஸி பேக் டு பார்சலோனா வாஸ் அ டன் டீல் ஆஃப்டர் த வேர்ல்ட் கப் அர்ஜென்டினா ஒன். இட் வாஸ் டன். We had La Liga's green light and Messi wanted to return, but Laporta stopped the signing அப்படிங்கிற மாதிரி ஜாவி சொல்கிறாப்புல. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, லப்போட்டா told me that if Leo came back we would have a wage war and we can't afford that அப்படிங்கிற மாதிரி லப்போட்டா சொன்னா அப்படின்னு ஜாவி சொல்கிறான். இதில் என்ன மேட்ருனா, அடுத்து இப்போ ரீசெண்டாக நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி சம்மந்தமே இல்லாமல் டெபாஸ் வந்துட்டு, இல்லை நாங்கள் மெஸ்ஸி சைனிங்க்கு க்ரீன் லைட் கொடுக்கல, இட் வுடன்ட் ஹவ் பீன் பாசிபிள் ஃபார் பார்சா இன் தட் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் ஜாவி இன்னும் என்ன சொல்கிறான், ஐ ஆஸ்ட் பார்சா ஃபார் சைனிங் ஆஃப் ஜூபிமெண்டி, பட் இவங்க வந்து சீப்பர் ஆப்ஷன் பாருங்கள், நமக்கு வந்து வேறு சைனிங் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்புறம் நம்ம லப்போர்ட்டா வந்து இன் ரிட்டர்னில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து, இந்த மாதிரி ஜாவி சொன்னது எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹீஸ் ஹர்ட், பட் வித் த சேம் பிளேயர்ஸ் ஃப்ளிக் வின்ஸ் பட் ஜாவி டிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து லப்போர்ட்டா வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு சொல்கிறான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம லெட்ஸ் கோ பேக் டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. மெஸ்ஸி அந்த வேர்ல்ட் கப் முடிஞ்சு நாங்கள் சைன் பண்ணுறதுக்கு ரெடி, எல்லாமே டன் டீல் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அந்த சீசன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம காவி வந்து ரெஜிஸ்டர் பண்ணவே, நம்ம காவி ரெஜிஸ்டர் பண்றதுக்கே அவனுங்க அவ்வளோ சீன் போட்டிருந்தானுங்க. 6 வாங்கி அப்புறம் 30 மறுபடியும் போய் மறுபடியும் 6க்கு வந்தான். நான் அதை தான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா கேவியே ரெஜிஸ்டர் பண்றதுக்கு மட்டும் காசு இல்லை அந்த சீசனு, மெஸ்ஸிக்கு எங்க கான்ட்ராக்டுக்கு போறது. அப்படி இருக்கும் போது அது தட் உண்மையாகவே நம்ம ஃபைனான்ஷியல் கண்டிஷன் இப்போ வரைக்கும் இன்னுமே வந்து நம்ம இன்னும் ப்ராப்பராக ரிகவர் ஆகலையே, இன்னும் வந்து we are almost there தான் 3 சீசனாக சொல்லிட்டு இருக்காங்க. 2 கிலோமீட்டர் பையா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறேன் அப்படின்னா, லெட்ஸ் சே ஹைப்போதெட்டிக்கலி நம்ம வந்து ஃபைனான்ஷியல் இஷ்யூலாம் இல்லை, இதெல்லாம் எதுவும் இல்லை, அஃபோர்ட் பண்ண முடியுது, லாலிகா க்ரீன் லைட் கொடுத்துட்டாங்கன்னே வச்சுக்கோங்க, would you still say bring back Messi, or would you say it's what's done is done? At that stage of his career I would have said bring back Messi, which is 2023 நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது, if the situation had been ideal, if financially நம்ம கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நோ பிரெய்னர் கன்ஃபார்மாக மெஸ்ஸி திரும்ப கூப்பிட்டு வந்தா சொல்லுவேன். ஏன்னா he was playing with at PSG at a high level and then he played the World Cup at a very high level, and அந்த பாயிண்ட்ல if he'd come in, he would obviously அந்த நம்ம ரைட் விங்ல அதே கைண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்சஸ் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பட் as an attacking midfielder he would have contributed a lot to this team ன்னு தான் நான் நினைக்கிறேன். But again context is அப்ப Xavi was the manager, not Flick. If Flick was the manager, என்கிட்ட இதே கொஸ்டின் கேட்டேன்னா maybe I have a different answer. ஏன்னா I don't think Flick's system can afford to carry both Lewandowski and Messi at the same time. அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். If it has to be one of the two, அப்படி Flick இருந்தப்போ மெஸ்ஸி ஒன்னு ஆஃப்டர் இன்டர் மியாமி I will never consider it. ஏன்னா I don't think he'll have the match readiness to play at this level anymore. அது வந்து it's just my opinion, my speculation வச்சுக்கோ, என்ன வேணாலும் வச்சுக்கோ, but it's my opinion. The other thing is, if he had to play here, then Lewandowski's position will have to be sacrificed. So one, obviously Messi could play in that position, but I don't think that is I don't think destabilizing the team so much is worth it. அதுதான் என்னோட ஒப்பீனியன் அந்த பத்தி. ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்டிங் வைஸ் ஐ ஆல்சோ அக்ரி தட் கரெக்டாக அவன் பீக்கில் இருந்தால் வேர்ல்ட் கப் முடிச்சுட்டு அந்த வேர்ல்ட் கப்லேயும் இன்சேன் கேம்பெயின் அந்த வேர்ல்ட் கப்பில் அசிஸ்டர் செஞ்சுரி போட்டான் நெதர்லாண்ட்ஸ் கூட. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நோ டவுட்ஸ் அபவுட் மெஸ்ஸி, பட் அகெயின் பாயிண்ட் இஸ் கம்மிங் பேக் டு த ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன். when we couldn't afford to register Xavi, who was a B team player at that time, B teamல இருந்து ஃபர்ஸ்ட் டீமுக்கு ட்ரான்சிஷனில் இருக்கான், அவனே ரெஜிஸ்டர் பண்ண முடியாத நிலமையில இருக்கும் போது ஐ ஃபீல் தட்
it would have been a blunder if we had gone back to bring Messi. Again, நண்பர்களே, இது மெஸ்ஸி மேலே வன்மோ இல்லை, ஜாவி மேலே வன்மோ இல்லை. ஆஸ் அ பார்சா ஃபேனா at that instant it wouldn't have made sense to bring him back. And second of all, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போது இவனுங்க இப்போ லப்போர்ட்டா சொன்னதுலேயும் வந்து எனக்கு லைட்டாக ஒரு இது இருக்குது, தட் ஃப்ளிக் இஸ் வின்னிங் வித் தீஸ் பிளேயர்ஸ் பட் ஜாவி டிண்ட் அப்படிங்கிறது வந்து. ஏன்னா ஜாவி கேம் இன் அண்ட் ஒன் அஸ் அ லீக் டைட்டில் அட் அ டைம் when we were down the drains. யூரோப்பா லீக்ல இருந்தோம். ஜாவி டேக் ஓவர் பண்ணும்போது நம்ம பேசிகிட்டு இருந்தோம் போன டைம் தான், தட் என்ன லைனப் இருந்துச்சு, இலியாஸ் அக்மோச்சு, அப்புறம் ஃபெரான் ஜூட்லா, இந்த மாதிரி ஒரு லைனப் வச்சுட்டு 9th பிளேஸில் இருந்தோம் டேபிளில் ஜாவி டேக் ஓவர் பண்ணும்போது. அப்படி இருந்து அவன் ஒரு லீக் டைட்டில் அடிச்சு கொடுத்துருக்கான். ஸோ ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் ஹிம் ஃபார் தட். பட் தேர்ஸ் another thing also. அவங்க லாபோர்ட்டா பேசின விஷயத்துல ஃப்ளிக் the stage of development at which Flick has Lamine or Flick has Kubarsi, Flick has Pedri, Xavi didn't have that. Xavi ஓட சீசன்ல தான் அவங்க பிரேக் த்ரூ பண்ணாங்க. நீ பிரேக் த்ரூ பண்ற விஷயத்துல இப்ப ஆடுற மாதிரி ஆடணும்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல. Lamine, however brilliant he was when he was breaking through, he was half the player that he was today-ங்கிறது தான் உண்மை. கரெக்ட். ஏன்னா அப்போ he was not developed அந்த அளவுக்கு. அந்த development will happen through the years. So I don't agree with Laporta's statement about Xavi, but I understand why he made it, because Xavi தான் முதல்ல கல்லெறிய ஆரம்பிச்சான். ஸோ ஒரு பொலிட்டிஷியன் மேல கல்லெறிஞ்சேன்னா திரும்ப வருங்கிறது வந்து இட்ஸ் a very basic thing. So yeah. அது ஒன்று இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் இன்னொரு இதுவும் என்ன படித்தேன், ஐம் நாட் ஷுர் ஹவு ட்ரூ திஸ் இஸ், பட் ஃப்ளிக்கை வந்து லப்போர்ட்டா கண்டினியூ பண்ணாதான் நான் இங்கே ஐ வில் கண்டினியூ அஸ் த பார்சா கோச்சுங்கிற மாதிரி படித்த மாதிரி எனக்கு ஒரு, நான் ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி வேர் ஐ ரெட் இட், பட் ரிமெம்பர் ரீடிங் திஸ் சம்வேர். ஸோ டு யூ திங்க் இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனோட அவுட்கம் வந்து வில் ஹாவ் அன் என்ன சார் டைரக்ட் effect on Hansi Flick continuing as நம்ம coach for next season? I think a lot of it depends on how Victor Font handles how he tries to build a relationship with Flick. If Victor Font wins நான் சொல்றேன். ஏன்னா Flick பொறுத்தளவுல இப்போ என்னன்னா, he has a good relationship with Laporta, he has a good relationship with Deco, he's happy with the team he's working with. And I know நம்மளுக்கு வந்து for fans Deco பத்தி என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் he has done some good work for Barcelona. I will not deny that. Especially ஒரு futuristic perspective ல இருந்து he's done some good work. And pulling off signings like Joan Garcia, ஒரு ரிலீஸ் கிளாஸ் ட்ரிகர் பண்ணி ஒரு சைனிங்கை புல் ஆஃப் பண்றது in our current financial situation is not easy. ஏன்னா unlike normal transfers, release clauseல you don't have the luxury of paying through installments. You have to pay the entire money upfront. So என்ன சொன்னீங்கனாலும் Deco has his own positives, his own negatives. So Victor Font பொறுத்தளவுல I feel if he becomes the president, Flick won't stay unless he feels he gets the same kinds of freedom, control விட same kind of freedom that he's being afforded now. So it all depends on what Victor Font wants to do. Font's campaign has been very very clear. He has said, I want to keep Flick on as the manager, but I won't keep Deco on as the sporting director. So who his sporting directors will be, I think he's mentioned some names. I'm not sure who he's mentioned. யார் இருப்பாங்க and how they get along with Flick will go a long way in making Flick's decision னு தோணுது. Yeah, அது very very well put actually. ஏன்னா that's a very important thing considering, ஏன்னா இந்த project is at a very good like almost stage right now. So இந்த ஸ்டேஜில் வந்து it's very very important to have that continuity in the team. மேனேஜர் வைஸும் சரி, நம்ம ஸ்போர்ட்டிங் வைஸும் சரி. அண்ட் என்ன சொல்கிறது, நம்ம நிறைய என்ன தான் வந்து நம்ம லப்போர்ட்டாவை போட்டு அடித்தாலும் அவன் நிறைய ஆப்வியஸ்லி ஹீஸ் அ பொலிட்டிஷியன் அண்ட் he's done the dirty work that he has to come to that become a president for the second time. But credit where it's due, அவனோட ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் ரிகவரி வந்து இட்ஸ் அ ஹியூஜ் ஃபேவர் ஃபார் ஹிஸ் பிரசிடென்ஷியல் கேம்பெயின். ஏன்னா we have rescued the club. We could have gone bankrupt. We could have come to a situation where the club would have to shut down. அந்த நிலைமைக்கு போயிருக்கலாம். மெம்பர் ஓன்லேருந்து மாற வேண்டிய நிலைமை வந்திருக்கலாம் ஆக்சுவலி.
வெரி Yeah. ரியலிஸ்டிக்லி. Yeah. So அப்படி இருக்கும்போது from that to maintain everything and to still achieve the sporting success that we've had over the last few seasons is வந்து it's a huge credit to him. So And let's என்னன்னா not வந்து forget to build a state of the art stadium also at the same yes. time. அதுவும் நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா இஃப் ஒன்ஸ் த ஸ்டேடியம் இஸ் கம்ப்ளீட்டட் வில் பி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டேடியம்ஸ் இன் யூரோப், இஃப் நாட் த பிக்கஸ்ட். ஐம் நாட் ஷுர் வாட் த Yeah. பிக்கஸ்ட் ஸ்டேடியம் இஸ், பட் 1,05,000 இட்ஸ் நாட் அ நார்மல் கெப்பாசிட்டி. ஸோ யா, And it's very likely that 2030 World Cup oda either semi-finals or finals is likely to be hosted at the newly renovated Camp Nou. So எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு அப்படி ஒரு கொஸ்டின் இருக்கும்போது இருக்கு பிஃபோர் வி மூவ் ஆன். அகைன் இது வந்து ஜஸ்ட் throwing it out there நான் கேட்கலாம். In the event that Flick is not going to continue beyond the season, one manager of the top of your head who you think should be the person Barcelona consider, நீ சொல்ல அப்புறம் நான் சொல்றேன் who I have on my mind. For me only one answer. இப்போ டக்குன்னு நீங்கள் கேட்டோன்னு only one name popped to my head, that was Cesc Fabregas. Cesc Fabregas from Como. Okay. But எனக்கு with Fabregas I still want him to continue. I still want to see a season or two of Como's evolution. ஏன்னா இப்போதான் வந்து they're hitting that reaching Champions League level. I want to see how he can do with that team, especially considering next season வந்து அவனுக்கு நிக்கோ பாஸ் இருக்க மாட்டான். ரியல் மெட்ரிட் கிளாஸ் ட்ரிகர் பண்ணுறாங்க. ஸோ நிக்கோ பாஸ் இல்லாமல் சாம்பியன்ஸ் லீக்ல ஹவு ஹீ இஸ் ஏபிள் டு மேனேஜ் வித் தட் கோமோ டீமுங்கிறது ஐ வாண்ட் டு சி. பட் இஃப் ஐ ஹேட் டு பிக் சம் ஒன் ரைட் நோ, டெஃபினெட்லி Cesc Fabregas. Okay. என் மைண்ட்ல இந்த நேம் வாஸ் யூலியன் நாகல்ஸ்மேன். Nagelsmann, So yeah. Nagelsmann, I Depending on rate him how very the very World highly. Cup- ஆமா. இல்ல அவன் he's already mentioned that he won't be continuing after the World Cup. அப்படியா? ஆமா, he's already said that he's ready to start talking to teams to take over next season. So yeah, I don't think he's continuing with Germany after the World Cup. Yeah, Nagelsmann is again a very very good option. நான் வந்து Flick வரலனா I would have gone for Nagelsmann in இப்போவே like 2 years agoவே. So yeah, nice option. பாப்போம் மக்களே. இல்லை எலெக்ஷன் வந்து எப்படி போகுது, என்ன ரிசல்ட் வருது, யார் எலெக்ட் ஆகுறாங்கங்கிற பொறுத்து நம்ம ட்ராஜெக்டரியே வந்து இட் குட் என்ன சொல்கிறது, இட் குட் சேஞ்ச் ஆர் இட் குட் கெட் ஈவன் பெட்டர். ஸோ அது வந்து நம்ம எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. சரி, இந்த பொலிட்டிக்ஸ் நியூஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சைடில் வச்சுட்டு ஃபுட்பாலை பற்றி பேசுவோம். அவே அட் செயின்ட் ஜேம்ஸஸ் பார்க், சாம்பியன்ஸ் லீக் நாக் அவுட், பார்சலோனா அண்ட் நியூகாசல். ஃபஸ்ட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யுவர் இனிஷியல் தாட்ஸ். என்ன இந்த ஹவு டு யூ ஃபீல் அபவுட் திஸ் கேம்? ஓகே, என்னை பொறுத்தளவில் பார்சலோனா இஃப் தே கேன் பிளே அட் த லெவல் or not even at the level, if they can play at 75% of the level they played against Atletico Madrid, they are winning this game over 2 legs. Obviously away நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவே கேம் பற்றி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அவே கேமில் ஐ ஃபீல் இட் வில் பி க்ளோஸ். ஏன்னா நான் அதுக்கு வரப்போ அந்த ஸ்ட்ரென்த்ஸ்க்கு வரப்போ நம்ம பேசுவோம். பட் இட்ஸ் நாட் கோயிங் டு பி an easy game at St. James Park. பட் நம்ம வந்து நம்ம ப்ராப்பராக ப்ரெஸ் பண்ணி ப்ராப்பராக இன்டென்ஸாக ஆடணும்னா ஐ பிலீவ் நியூகாசில் ஆர் அ டீம் தட் கேன் பி பிக்ட் அபார்ட். அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஓகே, அண்ட் யா நீங்கள் சொன்ன மாதிரி ஓவர் 2 legs ஐ ஃபீல் யா வி டூ ஹாவ் த குவாலிட்டி அண்ட் த டீம் டு பீட் நியூகாசில். அண்ட் ஃபஸ்ட் லெக் அவே ஆடுறது ஐ see that as an advantage for us because we have a very good home record in the season. I don't think we have lost at home at all in the season. 10 PSG கூட மட்டும் we lost. ஆமா PSG கூட we didn't play in Camp Nou la. We didn't play at Camp Nou, but we lost at home. Yeah, technically home record as in நான் சொல்றது Camp Nou. Since Camp Nou வந்ததுக்கு அப்புறம் we've not lost anything. I don't think we've even drawn anything. We've only won games since we came to Camp Nou. அண்ட் ஐ திங்க் நம்ம செகண்ட் ஹாஃபில் கோலும் கன்சீட் பண்ணதில்லைங்கிற மாதிரி ஐ ரிமெம்பர் சீயிங் அ ஸ்டார்ட். ஸோ அட் ஹோம் ஐ எம் வெரி வெரி கான்ஃபிடென்ட் ஆஃப் அவர் பர்ஃபார்மன்ஸ். பட் நம்ம எப்போவுமே இந்த அவே லெக்கில் கோப்பா டெல் ரே செமிஃபைனல்லையும் வந்து நம்ம இந்த அவே லெக்கில் தான் போய் சொதப்பிட்டு வந்தோம். 4-0 தம்சம் மட்டும் வந்து அத்லட்டிகோ போட்டு அடிச்சிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வி பிளேட் த கேம் ஆஃப் அவர் லைஃப்ஸ் அட் கேம்ப் நோ. ஸோ
அவ்வளோ மோசமாக பண்ணாமல் அவே லெக்கில் போய் டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு வந்தாலே ஐ திங்க் வி கேன் ஸ்டில் வின். பட் ஐ ஸ்டில் வுடன்ட் அண்டர் எஸ்டிமேட் நியூ கேசல் இன் திஸ் ஃபிக்சர். ஏன்னா வந்து தே ஹாவ் த மீன்ஸ் டு பிக் அஸ் அப்பார்ட் ஆன் த கவுண்டர் and they have the players in the midfield to not dominate the ball, but they have the midfielders to disrupt our play. Like நம்ம பெட்ரியோ பர்னாலோ ஆல்மோவோ ஃபெர்மினோ அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஒரு மிட்ஃபீல்ட் ஆடுறதுக்கு they have the players to disrupt us. So will be a very very interesting fixture. And let's not forget நம்ம சாம்பியன்ஸ் லீக்ல ஓப்பனிங் ஃபிக்சர் வந்து நியூகாசல் கூட தான் ஆடணும். And courtesy of Marcus Rashford ஒரு சரியான ஒரு ஸ்ட்ரைக்கு, அது courtesy of that goal we were able to get the win in that fixture. So அப்படி அதுதான் வந்து I feel is the initial thoughts into the game. So let's go much இப்போ டீப்பராக போகலாம். கொஞ்சம் நியூகாசல் பற்றி பேசுவோம். சொல்லுங்க பிரடாஃப், நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க நியூகாசல் பற்றி? நான் வந்து இல்லை, நான் ஓவராலாக ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் மாதிரி நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ நம்ம அப்படியே ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ்னே போவோம். ஓகே, இது வந்து நியூ கேசல் பற்றியும் இருக்கும், பட் இட்ஸ் ஃப்ரம் அ பார்சலோனா பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே, அண்ட் நான் சொல்கிறேன், அண்ட் தென் வாட் எவர் பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு ஆட் டு இட், யூ ஜஸ்ட் கோ ஹெட் வித் இட். ஓகே, நான் ஸ்ட்ரென்த்துங்கிறதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தட் ஐவ் ரிட்டன் டவுன் இஸ் பார்சலோனா சுப்பீரியர் டெக்னிக்கல் ப்ரொவஸ். இங்கே நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, ஒன், there is no doubt that Barcelona have the better technicians. நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் கேம் அட் சென்ட் ஜேம்ஸ் பார்க் earlier this season லீக் ஃபேஸ்லேயே பார்த்தோம், வேர் பெட்ரி அண்ட் ஃப்ரெங்கி டி யாங் ran the shit out of Newcastle அன்னைக்கு. அதுதான் உண்மை. அவங்க ரெண்டு பேரும் வந்து லிட்ரல் மாஸ்டர் கிளாஸஸ் டு த பாயிண்ட் வேர் எவ்ரி ஒன் இன் இங்கிலாந்து எல்லாம் ரேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி மிட்ஃபீல்டர்ஸ் நாங்கள் பார்த்ததே இல்லடான்னு எல்லாரும் அதை பற்றியே தான் பேசிட்டு இருந்தாங்க. ஐ ரிமெம்பர் தட் so well. So yeah, there's no doubt that Barcelona have better technicians, which means they have a more refined positional game. இந்த பொசிஷனல் கேம் தான் வந்து நமக்கு வந்து பிக்கெஸ்ட் வெப்பனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நாளைக்கு. விச் இஸ் மீன் நம்ம வந்து இஃப் பெட்ரி கேன் டிக்டேட் த ரிதம் அண்ட் if Pedri and Bernal can dictate the rhythm னே நான் சொல்றேன். மிட்ஃபீல்ட்ல வந்து நம்மளால rhythm dictate பண்ண முடிஞ்சுனா, what we do is we will be forcing Newcastle into long spells defensively, and this is something that they don't enjoy at all. அவங்களோட aim is to make the game as transitional as possible. எந்த அளவுக்கு டிரான்சிஷனலா இருக்கோ அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஸோ எவ்வளோ நம்ம வந்து பாலை கண்ட்ரோல் பண்றோமோ அதுதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் நம்புறேன். இதுக்கான பிளேயர்ஸ் we have. The second point I've written is we have genuine match winners in wide areas. ரெண்டு டீமுமே they have good wingers. We have Yamal and Rafinha. Rashford off the bench, I'm guessing. That is what will happen tomorrow ன்னு தான் நான் நம்புறேன். But and they also have very good wingers where I think Barnes will start on the left and Elanga will start on the right. But the major advantage that we have is Yamal and Rafinha are game changers in their own right. They score a lot of goals. They provide a lot of assists. ஆனா Barnes still has a very decent attacking output, but I think Elanga scored one goal for Newcastle till now, if I'm not wrong. So Newcastle oda wingers, even if Gordon plays on the wing tomorrow, அது நடக்காது, but even if Gordon switches to the wing tomorrow, Newcastle oda wingers, despite the quality, they don't have the same kind of output in terms of goals and assists. So இது வந்து நமக்கு ஒரு advantage with Lewandowski, who is still a genuine box threat. Again, this means I expect Lewandowski to start tomorrow. நம்ம வந்து நியூகாசலோட ஃபுல் பேக்ஸை பின் பண்ணி அவங்க பாக்ஸை ஓவர்லோட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. திஸ் இஸ் த செகண்ட் ஸ்ட்ரென்த் தட் ஐ சி கோயிங் இன் டு டுமாரோஸ் கேம். தேர்ட் ஸ்ட்ரென்த் இஸ் த ப்ரெஸிங் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்மளோட ப்ரெஸிங் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரியும், விச் இஸ் வி புஷ் the entire team up. We hold a very high line. We push the entire team up and force the turnover as high as possible. From whatever I've seen of Newcastle this season, avangaloda build up is very predictable. They have the same kind of patterns where they build up, and ipo last game Man City thothanga. Adhe mari whenever an elite team has pressed them well, they have not been able to play out of it. Adu vandu avangalukku oru periya disadvantage, especially because Dan Burn and Malik Thiaw are not great people on the ball, great passers of the ball. Malik Thiaw is still better. Malik Thiaw vandu, he's not a great passer, but he carries the ball well. Dan Burn vandu very functional with the ball, very similar to Araujo in many ways.
அவன் வந்து வெரி ஃபிசிக்கல் பட் வெரி ஃபங்க்ஷனல் வித் த பால். ஸோ நம்மளுடைய ப்ரெஸ், நம்ம கவுண்டர் ப்ரெஸ் இஃப் இட் இஸ் ஆன் பாயிண்ட், நம்ம வந்து நியூ கேசல் வந்து நிறைய டர்ன் ஓவர்ஸில் ஃபோர்ஸ் பண்ணலாங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். And the last thing is நம்மளோட recent winning momentum. We are on a run of 4 straight wins, including that incredible performance against Atletico Madrid. So இந்த நாலு தான் வந்து நான் ஸ்ட்ரென்த் எழுதி வச்சிருக்கேன் பார்சலோனாக்கு. இதுக்கு யூ ஆட் யோர் பாயிண்ட்ஸ். ஏதாச்சும் டிஸ்அக்ரி பண்றேன்னா டிஸ்அக்ரி பண்றேன்னு கூட சொல்லணும், ப்ராப்ளம். Trends and the headings மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க. One is our technical superior technical prowess, yes, genuine match. Definitely I agree, but I think நம்ம last game we had Frankie de Jong as well, but seeing Bernal's performance over the last few games, I feel he can do the job today. So Pedri and Bernal should get the job done இன்னைக்கு. Technical quality first, genuine match winners in wide areas, அதுதான் second point. That I agree. Lamine and Rafa, irrespective of how they are performing on that day, they somehow turn up and with a goal or an assist somehow. So அது வந்து கண்டிப்பா ஒரு advantage இருக்கு. And then third one was the team's pressing structure. Yes, அது pressing structure is என்ன சொல்றது, synonymous with our performance ன்னு நான் சொல்லுவேன். If the performance is good அப்படின்னா வந்து we clearly know that okay இந்த கேம்ல நல்லா ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அண்ட் the games we don't press we see அந்த ஹைலைன் எக்ஸ்போஸ் ஆகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ I think pressing wise is where we won the game even in that group stages fixture against Newcastle. ஏன்னா they have the pace in the attack. நீங்கள் சொன்ன மாதிரி பான்ஸ், கார்டன் எல்லாம் மூணு பேருக்கும் பேஸ் இருக்கு. ஸோ they have that counter attacking style of play that they can exploit with, especially with this high line. But issue என்ன இருக்கு நியூகாசலுக்கு, I feel is their finishing has been questionable. Their wingers oda output especially has been a huge question mark. Plus I think they are missing Gimares for this game. Gimares, Fabian Schär and Ramseyயும் மிஸ் பண்றாங்க இந்த கேம்லன்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி அப் டு Tonali and Joelinton who I am expecting them to start. So and Joe Willock probably. Yeah, Joe Willock. So அப்படி இருக்கும்போது I feel we have that midfield superiority. But again நான் சொன்ன மாதிரி அவனுங்க வந்து தக்கு மாதிரி இருப்பாங்க மிட்ஃபீல்டில் வந்து they'll try to disrupt our passing play, but it's important that we don't make it ஒரு பாஸ்கெட்பால் கேம் மாதிரி மாத்தாம பாலை வச்சு பொறுமையா ஆடி இது பண்ணோம்னா I think we got this game. ஆமா, எவ்வளோக்கு எவ்வளோ பாஸ்கெட்பால் கேமா மாத்திரமோ அவ்வளோக்கு எவ்வளோ நியூ கேசலுக்கு அது அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு விளையாடணும். நம்ம ஃபர்ஸ்ட் கேம்ல செயின்ட் ஜேம்ஸ் பார்க்ல நடந்த அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல we pressed well, but I don't think we pressed as well as we are doing right now. ஏன்னா அந்த டைம்ல we were still figuring out things. It was early in the season, but yeah, I definitely expect a better pressing performance tomorrow. அது நான் 100% சொல்றேன். The technical prowess combined with the pressing structure is our biggest strength என்ன பொறுத்தளவுல நாளைக்கு. ஸோ இதுதான் என்னுடைய ஸ்ட்ரென்த். நீ இதுக்கு ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணு. I feel goalkeeper will again make a difference because on the first leg la vandu Joan Garcia was absolutely brilliant in that game and lot of close chances Newcastle ku அந்த கேம்ல, but அவன் நிறைய சேவ் பண்ணா. so I think by the way அந்த கேம்ல மட்டும் Lamine இல்ல, அது Lamine இல்ல அந்த கேம்ல. yeah, so அப்படி இருக்கும்போது I think goalkeeper will again be a huge plus point for Barcelona. okay, அப்படி வீக்னஸஸ் மூவ் ஆன் பண்ணுமா? yes, let's go. okay, ஸோ ஃபர்ஸ்ட் வீக்னஸ் வந்து இது நான் சொல்லணும் இல்லை நீ சொல்லணுன்ட்டு இல்லை, 4 வயசு குழந்தை பார்சலோனாவை பார்த்தாலும் சொல்லும், ஹைலைன் வர்சஸ் ஸ்பேஸ். ஓகே, இது நான் ரொம்ப சிம்பிளாக எழுதி வச்சிருக்கேன். தே ஹாவ் ப்ராப்பர் ரன்னர்ஸ் முன்னாடி. கார்டன் த்ரூ த மிடில், கார்டன் தான் ஸ்ட்ரைக்கராக ஆடுவான் நாளைக்கு. கார்டன் த்ரூ த மிடில், பான்ஸ் டு த லெஃப்ட் அண்ட் எலங்கா த்ரூ த ரைட். இப்படி தான் அவங்க லைன் அப் பண்ணுவாங்க. 3 பேர்கிட்டையும் என்ன இருக்கோ இல்லையோ பேஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. இந்த ஒலிம்பிக்ல ஸ்பிரிண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கு 3 பேரும் ஓடுவானுங்க. அதுவும் இலங்காலாம் ஹீ இஸ் ரேபிட்னா ரேபிட். மேபி பான்ஸ் தான் ஒன்லி பர்சன் அங்கே வந்து ஹூ ஸ்லைட்லி ஸ்லோவர். ஓகே, ஸோ நம்மளுடைய ப்ரெஸ் ஃபெயில் ஆச்சுன்னா நான் கேம்ல ஃபெயில் ஆகணும்னு சொல்ல, ஈவன் ஆன் ஒன் அக்கேஷன் ஃபெயில் ஆச்சுன்னா த ஹைலைன் வில் கெட் குக்ட். அதில் எனக்கு டவுட்டே கிடையாது. ஆப்வியஸ்லி வி கேன் ஸ்டில்
நம்ம கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நாளைக்கு வந்து டிஃபென்சிவ்லி இதுதான் என்னுடைய செகண்ட் பாயிண்ட் ஆல்சோ we are missing our spine defensively. Okay, கூண்டேயும் இல்ல பால்டேயும் இல்ல, which means we have less recovery pace in our back line. இதுக்கான கவுண்டர் என்னன்னா யூ ஸ்டார்ட் அரோஜோ. இட் இஸ் a very very simple counter logic that I have to provide here. ஆனா அதை நம்ம பண்ணுவோம் I don't think so. Okay, I expect it to still be Eric on the right, Kubarsi and Gerrard to the middle and Cancelo on the left. So missing spine பொறுத்த லெவல அது நமக்கு ஒரு பெரிய weakness, which is first choice full backs இல்ல, with less recovery pace in the back line. Counter press அடி வாங்குச்சுனா high line அடி வாங்கும். இது எல்லாமே வந்து interlinked. And the other player that we are missing is confirmed De Jong. As good as Bernal has been, what De Jong did in the first leg அது நமக்கு தெரியும். And against someone like Joe Linton, who is மாடு மாதிரி பிசிக்கலா இருப்பான் கேம்ல, that is his way of playing. Against someone like that, De Jong ஓட ball carrying would have been very very useful. So அது நமக்கு ஒரு பெரிய மிஸ்ஸா இருக்கும் அப்படின்னு தோணுது. The third weakness that I see is an hostile away environment. Again, இது வந்து நான் சென்ட் ஜேம்ஸ் பார்க்கணும் சொல்ல, hostile away environment has been an Achilles heel for a very long time for Barcelona. Maybe recent seasonsல we have improved. நான் 100% சொல்றேன். After Flick has come in, we have definitely improved in that regard. But even recently we saw what happened at Wanda Metropolitanoல என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அன்னைக்கு நம்ம ஃபுட்பாலும் முக்கிய ஆடணும், பட் அந்த க்ரௌட் நம்மள எவ்வளவு ரேட்டில் பண்ணாங்க, எவ்வளவு ரேட்டில் பண்ண விட்டோம் நம்ம அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சென்ட் ஜேம்ஸ் பார்க் கொஞ்சம் கூட சலிச்சவங்க கிடையாது அங்க அத்லெட்டிகோ மேட்ரிட் ஃபேன் பேஸ்க்கு. தே வில் டெஃபினெட்லி மேக் இட் ஹாஸ்டைல் அண்ட் எமோஷனலி சார்ஜ்ட். அண்ட் நியூகாசலோட பிக்கெஸ்ட் வெப்பனே வந்து தே பிளே ஆஃப் த க்ரௌட். அவங்க வந்து அந்த க்ரௌடோட எனர்ஜியை வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் டு யூ டூ தட் என்னை பொறுத்தளவில். ஸோ அது இட் மேக்ஸ் them அவங்களோட ஸ்கில் லெவல் வந்து 80 அப்படின்னு நீ வச்சனா இட் வில் இந்த நம்ம ஃபீஃபா விளையாடும்போது இந்த கோச் இருந்தால் போனஸ் வரும். ஓவரால் 89 இருந்தாலும் 89+6 வரும் பிளேயருக்கு. அந்த மாதிரி சென்ட் ஜேம்ஸ் பார்க் டஸ் தட் டு எவ்ரி சிங்கிள் பிளேயர் இன் த நியூகாசல் டீம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ தட் இஸ் த தேர்ட் வீக்னஸ் தட் ஐ சி. The fourth weakness is probably something that I am concerned about majorly. அது என்னன்னா the physical mismatch tomorrow that we face in most of the battles. The first thing is Valtimade, I expect him to start as the 10 tomorrow. அதுதான் அவங்க வந்து நிறைய பண்ணிருக்காங்க சாம்பியன்ஸ் லீக்ல. ஸோ வால்டிமாடே 10 ஸ்டார்ட் பண்ணானா he'd be coming up against Pedri and Bernal. அதுக்கு மேல நான் அதில் ஒன்றும் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பர்னாலுங்கிறதுனாலையாவது பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். இமேஜின் கசாடோ அகேன்ஸ்ட் வால்டிமாடே, குதிச்சு இப்படி இடுப்போட கட்டி பிடிச்சிட்டு வேணா நிக்கலாம் கசாடோ, அவ்வளவுதான் பண்ண முடியும் வால்டிமாடைய. ஈசான் கிஷன் இதுக்கு போய் பும்ராவை கட்டி பிடிச்சான் பத்தியா விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம், அதுதான் பண்ண முடியும் கசாடோவால, வேற எதுவுமே பண்ண முடியாது வால்டிமாடே கூட. சோ அது ஒரு பிசிக்கல் மிஸ் மேட்ச். Joe Linton against Fermin or almost another physical mismatch 100%. அது Fermin ஆரம்பிப்பானா ஆல்மோ ஆரம்பிப்பானா I'm very very still I am not too sure. Fermin தான் நினைக்கிறேன், பட் 50-50 கால் அது டீம்ல என்ன பொறுத்தளவுல. ஸோ அதுவும் ஒன் திங் ஐம் வெரி வரிட் அபவுட். அண்ட் தி அதர் திங் இஸ் அகேன் பர்ன் வர்சஸ் லெவா. ஈவன் தோ லெவா இஸ் வெரி குட் இன் தி ஏர், டான் பர்ன் வந்து அதை விட ஒரு பெரிய கொம்பண்டா, நான் நேர்மையான கொம்பண்டா அப்படின்னு அவன் குதிப்பான். ஸோ அண்ட் லெவா இப்ப நிறைய he gets caught out in aerial duels. He wins a lot, but he still 50-50. He gets caught out in a lot of aerial duels also. So Dan Burn versus Liva. Ferran start பண்ணானா கேட்கவே வேண்டாம். Ferran வந்து குதிக்கவே மாட்டான் பாலுக்கு. அங்கே முடிச்சு அங்கே கேமை கொடுத்துருங்க. ஆமா. ஸோ எனக்கு இந்த 3 மேட்சப் நான் எழுதி வச்சேன். பட் ஓவராலாவே பார்த்தோன்னா நியூகாசல் ஹேவ் மச் மோர் பிசிக்கல் பாடிஸ் தென் அஸ் த்ரூ த டீம். ஈவன் டொனாலி இஸ் அ வெரி வெரி பிசிக்கல் பிளேயர். பார்க்க அப்படி தெரிய மாட்டான், பட் இஸ் அ வெரி பிசிக்கல் பிளேயர். Thiaw is another player who is very very good in the air. So overall வந்து they have a very huge physical advantage over us. அதை நம்ம காம்பன்சேட் பண்றதுக்கு நான் சொன்ன அந்த ஸ்ட்ரென்த்துக்கு போகணும். டெக்னிக்கல் நம்மளோட டெக்னிக்கல் அட்வான்டேஜ் ஹேஸ் டு காம்பன்சேட் வித் தியர் பிசிக்கல் அட்வான்டேஜ். பட் இதெல்லாம் தான் என் வீக்னஸாக எழுதி வச்சேன். ஹைலைன் வர்சஸ் ஸ்பேஸ், த மிஸ்ஸிங் ஸ்பைன், ஹாஸ்டைல் என்வாயன்மெண்ட் அண்ட் பிசிக்கல் மிஸ்மேட்ச். நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸில் நான் என்ன ஆட் பண்ணணும்னு விரும்புகிறேன்னா, ஐ திங்க் Newcastle's fullbacks will have a very good game in this game. ஏன்னா Lewis Hall has been one of their best players this season. And ட்ரிப்பியர் என்னதான் வந்து உனக்கு வயசாக இருந்தாலும் ஹிஸ் டெலிவரி நம்மளுக்கு தெரியும், அவன் வந்து எப்படி இது பண்ணுவான்னு. ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ ஃபிசிக்கல் அண்ட் ஏரியல் த்ரெட்டு இருக்கும் போது they are bound to deliver balls into the பாக்ஸுக்குள்ளே பால் போட்டு எடுக்க போகிறாங்க.
செட் பீஸ் கிடச்சா ரொம்ப கஷ்டம், கார்னர் கன்சீட் பண்ணால் ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி வித் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம மேக் ஷிஃப்ட் பேக் லைனில் தான் இருக்கோம். வி டோன்ட் ஹாவ் 2 ஆஃப் அவர் ஃபுல் பேக்ஸ் ப்ளஸ் ஜெரார்ட் மார்டின் அட் சென்டர் பேக்கு. அவனை நான் டிஸ்கிரெடிட் பண்ணல, பட் ஜெரார்ட் மார்டின் அகேன்ஸ்ட் தீஸ் ஃபிசிக்கல் பிளேயர்ஸ் வில் ஸ்ட்ரகிள் அ லிட்டில் பிட். எஸ்பெஷலி நம்ம சொல்லியிருக்கோம் தட் ஜெரார்ட் மார்டினை வந்து நம்ம 1v1 போக விடாமல் விட்டா அவன் வந்து நல்லா தான் டிஃபெண்ட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த கேமில் வந்து ஐ see a lot of 1v1 situations happening. ஸோ அது வந்து do you think could be another advantage for கன்ஃபார்மா அது நமக்கு ஒரு வீக்னஸ் தான். அதுக்காக தான் வந்து நான் வந்து அரௌஜை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கன்ஃபார்ம் வி கான்ட் எக்ஸ்பெக்ட் அவர் பிரஸ் டு கம் ரைட் எவ்ரி சிங்கிள் டைம். ஓகே, அட்லெட்டிகோ மேட்ரிட் கூட ஆன் த ஃபியூ ஒகேஷன்ஸ் வேர் த பிரஸ் டிடன்ட் டூ இட்ஸ் ஜாப், குபார்சி மான்ஸ்ட்ரஸா இருந்தான், அதனால நீங்க தப்பிச்சோம். அதுதான் உண்மை. ஸோ குபார்சி அந்த மாதிரி எல்லா கேமும் ஆடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றது இஸ் நாட் ஃபேர். யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரம் எனி பிளேயர் டு பி ஆனஸ்ட். ஸோ நீ சொல்றது 100% கரெக்ட். வித் ஜெரார்ட் மார்டின்ஸ் பாயிண்ட், நான் ஃபுல் பேக் பாயிண்ட் அந்த அளவுக்கு அக்ரி பண்ண மாட்டேன். ஏன்னா ட்ரிப்பியரோட பால் இஸ் டேஞ்சரஸ், அதை நான் கன்ஃபார்மாக அக்ரி பண்றேன். பட் கேன்சலோ பத்தி நமக்கு தெரியும். கேன்சலோ இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி புஷ்ட் அப் இன் டு தி நியூகாசில் ஹாஃப். ஓகே, அண்ட் if we play a good brand of football, Eric will also considerably push up, even if not as high as Cancelo. So நம்ம வந்து we will be pinning their fullbacks to their own half தான். அவங்களுக்கு லூஸ் ஆலோட கேம் என்ன, he gets forward as much as possible and he likes getting into the opposition box. பட் ஐ டோன்ட் திங்க் அந்த அளவுக்கு அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு எனக்கு தோணல நாளைக்கு அதை பண்றதுக்கு. அதனால நான் அவனை அவ்வளவு பெரிய த்ரெட்டா கன்சிடர் பண்ணல. if he can do that means we are playing very badly. So நம்ம வந்து நல்லா விளையாண்டோம்னா நாளைக்கு லூஸ் ஆல் shouldn't be a threat. And Trippier doesn't have the same legs as before to keep going up and down. So if he goes up and Cancelo gets forward, Newcastle have a big problem. அதனால எனக்கு அந்த அளவுக்கு நீ சொல்ற அளவுக்கு எனக்கு அது ஒரு பெரிய கன்சர்னா தெரியலங்கிறது தான் என்னோட ஒபினியன். ஓகே, யா நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணலாம். யா அப்படியே ஆப்பர்சூனிட்டீஸ் கூட மூவ் ஆன் பண்றேன். ஓகே, ஆப்பர்சூனிட்டீஸ் இஸ் வேர் திஸ் கேம் கேன் பி ஒன் ஆர் லாஸ்ட். அப்படின்னு ஆப்பர்சூனிட்டீஸ் அண்ட் த்ரெட்ஸ்ல தான் திஸ் கேம் கேன் பி ஒன் ஆர் லாஸ்ட் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒபினியன். ஓகே, த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ ஹவ் நோட்டிஸ்ட் வித் நியூகாசில் திஸ் சீசன், ஆப்வியஸ்லி பிரீமியர் லீக் நிறைய பாக்குறதுனால இது நான் சொல்ற ஒரு விஷயம். இதுக்கான டேட்டா இருக்கான்னு கேட்டேன்னா என்கிட்ட டேட்டா கிடையாது இதை பேக்கப் பண்றதுக்கு. பட் இது வந்து பியூர் ஐ டெஸ்ட்ல நான் சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நியூகாசில் ஆர் மோஸ்ட் வல்னரபிள் immediately after losing possession. Okay, அவங்க வந்து they have, because of their style, they bomb forward. மொத்த டீமும் சேர்ந்து they bomb forward. Okay, with pace. அதனால when they lose possession, it takes them time to regroup and then get back to their defensive positions. So my first opportunity is attack Newcastle immediately after turnovers. இதுதான் என்னுடைய first point. Okay, the moment you win the ball, release it to one of the wingers of Fermin, whoever is free. ஏன்னா and we have two midfielders in Bernal and Pedri who can pick that pass out. Okay, so if it is Lewandowski க்கு ரிலீஸ் பண்றதுனால என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. He can hold it up and lay it off to someone else maximum. But my choice would be the moment you win the ball back, release it to one of the wingers of Fermin and attack immediately. அது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் டுமாரோன்னு எனக்கு தோணுது. The second opportunity that I have written down is again something that I've realized watching Newcastle is Dan Burn. It is target the space around Dan Burn. அதுதான் என்னுடைய செகண்ட் பாயிண்ட். Dan Burn வந்து அரௌஜோ மாதிரின்னு நான் சொன்னேன். There is another reason why I'm saying it. He loves to go physical on his man. அவன் வந்து அந்த இப்போ சென்டர் பேக்ல வந்து நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சென்டர் பேக்ஸ் பத்தி பேசுவோம். ஒன் இஸ் a stopper and the other is a covering defender. Okay, covering defender is someone like Kubarsi who waits and anticipates. Okay, Araujola stopper, he'll go into the challenge. அவன் வெயிட் பண்ண மாட்டான் பால் வரதுக்கு. Dan Burn is that kind of a defender. So Dan Burn, he often tends to get pulled out of position விளையாடும் போது. ஸோ இது வந்து நம்ம டீமோட ஸ்டைல் ஆஃப் பிளேக்கு இது வந்து நம்ம நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. Lewandowski likes dropping deepல. ஸோ கன்ஃபார்மா Dan Burn is going to be marking Lewandowski, அல்ல டவுட்டே இல்லை. That is going to be the matchup tomorrow. If Lewandowski can drop deep and pull Dan Burn out of position, it opens up a space next to Malik Thiaw. Okay,
for someone like Rafinha, Lamine or Fermin to attack. யாரா இருந்தாலும் Rafinha can do the inverted run also and Fermin can do his usual runs. So in the opposing moments வச்சு அந்த டான்பர்னை சுத்தி இருக்க ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது வந்து என்ன பொறுத்தளவுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு டார்கெட் நியூ கேசல். எஸ்பெஷலி இதுக்கு மெயின் கீயே என்ன பொறுத்தளவுல லெவன்டோஸ்கி தான். ஏன்னா லெவன்டோஸ்கி இஸ் வெரி குட் அட் டிராப்பிங் டீப் அண்ட் லேயிங் ஆஃப் த பால் ஃபர்ஸ்ட் டைம். இஃப் யூ கேன் டூ தட் சக்சஸ்ஃபுல்லி டுமாரோ அந்த ஸ்பேஸை நம்ம நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். இதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா ஷார் இஸ் நாட் அவைலபிள். ஸோ மாலிக் தியாவ் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஸ்டார்ட். And Malik Thiaw பொறுத்தளவுல even though he is a very good defender, he always has a lapse of concentration in him. அவன் நீ ஒரு 4 கேம்க்கு ஒரு தடவை he'll make a blunder. அது வந்து மோஸ்ட்லி பார்த்தனா it will be a lapse of concentration. He won't mark his man, he won't follow a run. இந்த மாதிரி தான் அவனோட மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ Malik Thiaw is not that defensively secureங்கும்போது டான்பர்னை வந்து யூஸ் பண்ணி அந்த ஸ்பேஸை டார்கெட் பண்ணலாங்கிறது என்னுடைய செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. I think இந்த கேம்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி லெவன்டாஸ்கியோட ரோல் will be very very important to kind of break down that Newcastle midfield and defense. நீங்க சொன்ன மாதிரி 200% pull because although Ferran வந்து என்ன சொல்றது, Ferran and Leva are like completely two different types of strikers. குவாலிட்டி வைஸ் மட்டும் இல்லை பட் ப்ரொஃபைல் வைஸும் வந்து they are completely two different types of players. And அத்லெட்டிகோ கேம்லேயே வந்து வி கைண்ட் ஆஃப் மிஸ்ட் லெவா. அந்த நம்ம பேசியிருந்தோம் ரிவ்யூலேயே நம்ம பேசியிருந்தோம் தட் ஓகே மேபி லெவா இருந்ததா மேபி வி குட் ஹவ் டன் ஃபியூ மோர் ட்ரிக்ஸ் டு ட்ரை அண்ட் ஸ்கோர் அன் அதர் கோல் அப்படின்னு. பட் இந்த கேமில் வி ஹாவ் லெவா அவைலபிள் அண்ட் 100% லெவன்டோஸ்கி ஹேஸ் டு ஸ்டார்ட் இந்த கேமில். எனக்கு அதில் டவுட்டே கிடையாது. அதுவும் நான் என்னுடைய மொத்த கேம் பிளானே லெவன்டோஸ்கி சுற்றி தான் இருக்கு டுமாரோ. நான் மறுபடியும் சொல்றேன், ஐ டோன்ட் கேர் இஃப் லெவன்டோஸ்கி ஸ்கோர்ஸ் கோல்ஸ் ஆர் நாட். நாளைக்கு எனக்கு அவன் கோலே அடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, அவன் விளாண்டா நமக்கு வந்து the chances of winning அதிகமாகுங்கிறது என்னோட சத்தியமான ஒப்பீனியன். பிகாஸ் ஆஃப் வாட் எவர் ஐ பீன் டாக்கிங் அபவுட். இன்னும் 2 ஆப்பர்ச்சுனிட்டி எழுதி வச்சிருக்கேன். the third thing is making Newcastle chase the game. இது வந்து if we can score an early goal. ஐ ரிமெம்பர் நமக்கு ஸ்டாம்ஃபோர்ட் பிச்சில் 3rd minute நம்ம ஒரு சான்ஸ் இருந்துச்சு. ஃபெரான் டாரஸ் வந்து ஒரு சிட்டர் மிஸ் பண்ணுவான். ஓகே, அந்த மாதிரி அதை வந்து மிஸ் பண்ணாம if we can score an early goal, நாளைக்கு 100% சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல நியூகாசில் will want to chase the game. ஏன்னா அவங்க வந்து they won't want to come into a deficit coming into Camp Nou. So நியூகாசில் வந்து அவங்க ஹோம் கிரவுட்ல ஹோம் ஸ்டேடியம்ல if they want to chase the game, it only makes whatever we've spoken about easier for Barcelona. அவங்க சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் நிறைய ஸ்பேசஸ் வரும். நம்ம என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி பேசணுமோ that becomes into 10. So I believe that early goal is a huge opportunity for us tomorrow in the game, St. James Parkla. The fourth thing is using Cancelo as a weapon to overload the left. Again, idukana point enna Trippier doesn't have the legs as before. Trippier வந்து Trippier enna பொறுத்தவரை he's never been the greatest defensively. He's a very good attacking fullback and a very decent defending fullback. அதுதான் Trippier. அவங்களுக்கு டினோ லிவரோமெண்டோ இல்லாததுனால அது அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸ். ஸோ ட்ரிப்பியர் கன்ஃபார்மாக ஆடி ஆகணும். அண்ட் கேன்சலோ இஸ் வெரி இன்டெலிஜென்ட். கேன்சலோ வந்து பால்டே மாதிரி எல்லா தடவையும் ஓவர்லாப் தான் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. கேன்சலோ வந்து இஸ் வெரி இன்டெலிஜென்ட் அட் இன்டர்பிரேட்டிங் ஸ்பேஸ். ஸோ இஃப் யூ கேன் யூஸ் கேன்சலோ டு ட்ரிஃப்ட் இன்சைட் அட் டைம்ஸ் அண்ட் ஓவர்லோட் தட் லெஃப்ட் ஹாஃப் ஸ்பேஸ், நியூகாசில் வந்து தே வில் ஹேவ் டு ட்ராப் ஒன் ஆஃப் டொனாலி or ஜோலின்டன் டு சப்போர்ட். நம்ம இதை பண்ணோம்னா அவங்களோட மொத்த ஸ்ட்ரக்சரும், ஏன்னா டொனாலி தவிர அங்கே யாருமே நல்ல பாசர் கிடையாது மிட்ஃபீல்ட்ல. டொனாலி இஸ் தி ஒன்லி பிளேயர் ஹூ கேன் பிக் அ பாஸ். அண்ட் நம்ம வந்து டொனாலியோட நேச்சுரல் பொசிஷன்ல இருந்து அவனை லிமிட் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஜோலின்டன் அண்ட் வோல்டிமாடே won't have the same kind of ability to create danger in midfield. So Cancelo வந்து ஒரு வெப்பனா லெஃப்ட்ல யூஸ் பண்ணும். அந்த மாதிரி இதுதான் என்னோட 4 ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கேம்ல. நீங்க சொன்ன லாஸ்ட் பாயிண்ட்ல வந்து இன்னொரு இது என்ன பண்ணலாம்னா if we have Rafinha and Cancelo and Trippier and Thiaw, we could force a mistake out of them. And என்ன சொல்றது, and we've seen இப்போ Rafa Cancelo ஆடும்போது we've seen how intelligent Rafa's runs have been to create space. If Rafa score பண்ணலனாலும் he creates that space for Lamine or Fermin or Leva to get that ball and the second postல இல்ல center of the penalty box குள்ள வந்து கிரியேட் பண்றதுக்கு அவன் எத்தனையோ சான்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கான். ஸோ
again that's a very very good point actually that Cancelo வந்து நம்ம offensively exploit பண்ணணும் as much as we can. உண்மை. அண்ட் அதுதான் அவனோட ஸ்ட்ரென்த். அவனை போய் நீ டிஃபெண்ட் பண்ணுன்னு சொன்னா அவன் ஒன்றும் பண்ண போறது இல்ல. மைட் as well use him to strength. அதை வந்து நம்ம அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். The other thing is if you have Cancelo or even Rafinha as one-on-one against Trippier, 9 out of 10 times I'm backing one of them to get past Trippier. அதுதான் உண்மை. Correct. Okay. Rafinha might not be the greatest one-on-one dribbler, but he's still a very clever player. So he can get past someone like Trippier ங்கறதா என்னோட opinion. Lamine has the more difficult job on the other side, which is getting past loose hall. பேர் என்ன ஹாலுவா? loose hall தானே? கரெக்டா தானே சொன்னேன். ஓகே. So Lamine has the more difficult job of getting past loose hall. So getting past Trippier is an again Cancelo யூஸ் பண்ணி அந்த opportunity exploit பண்ணும். இதுதான் என் 4 பாயிண்ட். Attacking Newcastle immediately after turnovers, targeting the space around Dan Burn, making Newcastle chase the game and using Cancelo to overload the left. Yeah. So இதுல நீ ஏதாச்சும் ஆட் பண்ணனும்னு நினைச்சா ஆட் பண்ணு. இல்ல நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான். மித்தபடி nothing much to add. Okay, finally threats ஓட முடிச்சிடுறேன். threats வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணனும்னே நினைக்கல. The first thing is Anthony Gordon, who is their biggest threat. Without a doubt அவங்களுடைய talisman சொல்லாமான்னு தெரியல, because he is not that output driven to call him a talisman, but if Newcastle have a good game, more often than not Anthony Gordon is a reason for it. And Champions League sama formல இருந்திருக்கான் அந்த சீசன். obviously ஸ்கோர் பண்ணான்ல இந்த லாஸ்ட் ஒரு மேட்ச்ல காராபா கூட 4 கோல் அடிச்சான். 10 கோல் அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அந்த கேம்பெயின்ல. 10-11 கோல் அடிச்சிருக்கான் அந்த கேம்பெயின்ல. I think half of it is penalties, but that is okay. The thing is, I want to highlight அவன் ஒரு பெரிய threat and he has the pace to beat both Kubarsi and Gerard Martin in a one-on-one race. If he is onside, I don't think either one of them can catch him. அதுதான் உண்மை. Again அவன் ஆன்சைட் இருக்கிறத தடுக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அதுதான் உண்மை. பட் அவன் ஒரு பெரிய த்ரெட். இன்னொன்று வந்து சென்ட் ஜேம்ஸ், நீ நியூகாசல் கேம்ஸ் நிறைய பார்த்தனா they always have this thing of இப்போ they will look completely out of a game. அப்புறம் that one goal will help them come back into it. அந்த மொமெண்டம் யூஸ் பண்ணி வருவாங்க. Again this comes back to St. James Park ஓட crowd and everything. So it is never easy to say I have a 2-0 lead with you. நான் வந்து அதை மெயின்டைன் பண்றேன், நீ நியூகாசல் கூட விளையாடவே முடியாது கேம். ஏன்னா அவங்க 2-0 இருந்து 2-2 போறதுக்கு it will take them only 3 minutes. அது அந்த மாதிரி ஒரு டீம். ஸோ வெரி வெரி மொமெண்டம் ட்ரிவன். அந்த மொமெண்டம் வந்து அவங்க கிட்ட if we get the lead we should not give them the momentum. If they give them an early goal, பெரிய பிரச்சனை, அது வேற பிரச்சனை. if we give them an early goal, அவனுங்க அதை வச்சே கேம் ஃபுல்லா அந்த மொமெண்டம்லயே ஓட்டுவானுங்க. பட் we should make sure that we don't let them feed off that momentum. அதுதான் என்னுடைய செகண்ட் பிகெஸ்ட் த்ரெட். Third thing, again this comes back to the point I said, அவங்களோட physicality, which is set pieces and corners, second balls win பண்றது வந்து very very difficult tomorrow. So நீ second ball win பண்ண போறது இல்ல அப்படின்னா again நீ உன்னோட ball winning has to be better, உன்னோட press has to be better. Corners Newcastle வந்து very very dangerous from corners. டான் பர்னுக்கு தான் தேடுவாங்க. எங்கிருந்து கார்னர் போட்டாலும் டான் பர்னுக்கு தான் தேடுவாங்க. more often than not he wins the ball in the air. ஆனா டான் பர்னோட பிக்கெஸ்ட் திங் இஸ் 10 தடவை பாலை வின் பண்ணானா 5 தடவை he'll use the player, கை வச்சு ஏறுவான். ஸோ he concedes a lot of fouls. அந்த மாதிரி அதை வந்து நம்ம கிளவரா யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா if someone has the hand on you in a corner penalty box and you go to the ground, you are getting the decision the whole எல்லா தடவையும் உனக்கு தான் டிசிஷன் கிடைக்க போகுது. ஸோ இட்ஸ் a no brainer. பட் செட் பீசஸ் அண்ட் செகண்ட் பால்ஸ் நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்றோங்கிறது வந்து இட்ஸ் a huge இது. and the fourth threat I see is நம்ம when we enjoy good spells in the game we should be very careful not to overcommit. ஓகே, ஏன்னா இது வந்து ஒரு hidden threat தான். it is not a very obvious threat. sometimes it is okay to control the ball. எல்லா தடவையும் நீ வந்து முன்னாடியே போயிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது இந்த மிஸ்டேக் தான் நம்ம இன்டர் மிலான் கூட பண்ணோம் when we were winning the game last season. okay, we had 2-3 minutes to go on the clock and அப்போ கோல் அடிக்கிறோம்னு போய் so sometimes it's okay to keep the ball. ஏன்னா the closer you move to the box, Newcastle ஓட the chances of them winning the ball is higher. அப்படிங்கிறதுனால I think we need to be careful not to overcommit in
sequences where we are dominating in times of the game where we are dominating. இதுதான் என்னுடைய threats நாளை கேம்ல. So that brings me Yeah, to the I end of think this roundup. நீங்கள் சொன்ன மாதிரி கார்னர்ஸ் செட் பீசஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டிஃபென்சிவ்லி. நாட் ஓன்லி இந்த கேம் இல்லை, நம்மளுக்கு ஜென்ரலாகவே இட்ஸ் பீன் அ ப்ராப்ளம் வேர் அவுட் ஆஃப் நோவேர் நம்ம டாமினேட் பண்ணிருப்போம், டக்குன்னு அவுட் ஆஃப் நோவேர் அவங்க ஒரு கோல் போடுவாங்க அண்ட் தென் த என்டையர் கேம் அப்படியே ஃப்ளிப்ஸ். ஸோ தட் இஸ் சம்திங் வி ஆல்சோ நீட் டு டேக் கேர். அண்ட் ஆந்தனி கார்டன் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் லைக் இஸ் பீன் டூயிங் வெரி வெல் இந்த சாம்பியன்ஸ் லீக் ரனில். numbers விடுங்க, லைக் ஈவன் இஃப் யூ லுக் அட் இஸ் கேம் பிளே யூ சி ஹவு குவாலிட்டி ஆஃப் அ பிளேயர் இஸ். ஸோ அது ஒன்று இருக்குது. அண்ட் ஃபிசிக்காலிட்டி நீங்கள் சொன்ன மாதிரி ஐ திங்க் அந்த கண்ட்ரோல் பாயிண்ட் கோஸ் டு த என்டையர் கேம். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இஃப் த கேம் பிகம்ஸ் லைக் அ பாஸ்கெட்பால் மேட்ச் தென் இட்ஸ் பிளேயிங் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் நியூ கேசல் தான். ஸோ தட் கண்ட்ரோல் இன் தட் என்டையர் கேம் டு பிக் அண்ட் சூஸ் when to attack and when to defendங்கிறது should be there throughout the 90 minutes in my opinion. It's not just நம்ம ஓகே கண்ட்ரோல் பண்ணுறப்போ மட்டும் இல்லாமல் அந்த கண்ட்ரோல் வந்து should be there throughout the 90 minutes and a huge task for that control lies on the midfield of Pedri and Bernal தான். கம்ப்ளீட்லி அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி டிக்டேட் பண்ணுறாங்கங்கிற பொறுத்து இதுதான் வந்து கேமோட ட்ரஜெக்டரியே போகும். ஆப்வியஸ்லி எஸ் கோல் ஸ்கோரிங் அதெல்லாம் இருக்குது, பட் தட் மிட்ஃபீல்ட் கண்ட்ரோல் இஸ் வாட் குட் மேக் ஆர் பிரேக் த கேம் இன் மை ஒப்பீனியன். டோட்லி அக்ரி, 100% அக்ரி, 200% அக்ரி அப்படின்னு சொல்கிறேன். Predicted lineups. Predicted lineups. What do you think the lineups will be? அது சொல்ல அப்புறம் predicted lineups வந்து நியூகாசல் லைனப் சொல்லணும்னா நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் நிக் போப் ஸ்டார்ட்ஸ் இன் கோல், ட்ரிப்பியர், தியோ. எனக்கு நிக் போப் ஸ்டார்ட் பண்ணுவானா ஆக்சுவலி எனக்கு நான் கேட்கணும்னு நினைச்சேன். நிக் போப்பா ஆரன் ராம்ஸ்டேல் ஸ்டார்ட் பண்ணுவானா? ஐ எக்ஸ்பெக்ட் ஆரன் ராம்ஸ்டேல் டு ஸ்டார்ட். லாஸ்ட் 2 games நல்லா விளையாடி இருக்கான். he started the previous Premier League game. யார் கூட எனக்கு மறந்துருச்சு, யுனைடெட் கூட நினைக்கிறேன் previous Premier League game. ஆமா யுனைடெட் கூட யுனைடெட் கூட தான் ஒசுலா அடிச்சு ஜெயிச்சானுங்க அந்த கேம். he was unbelievable. Ramsdale was unbelievable. And again he started the cup game also against இது. So I think he'll start tomorrow. நிக் போப் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். டிஃபென்ஸ்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி ட்ரிப்பியர், தியோ, டான்பர்ன், லூயிஸ் ஹால். மிட்ஃபீல்ட் ஜோலின்டன் அண்ட் டொனாலி. 10ல வந்து ஒல்டமாடா, லெஃப்டில் பாண்ட்ஸ், ரைட்டில் இலாங்கா அண்ட் சென்டரில் கார்டன். இதுவே நம்ம லைனாக போயிட்டோன்னா ஜோன் கார்சியா. டிஃபென்ஸ் இஸ் சேம் அஸ் த லாஸ்ட் கேம். எரிக் ரைட் பேக், கான்சலோ லெஃப்ட் பேக்கு, குபார்சி, ஜெராட் மார்டின். நான் அரவோ சொல்லுவேன், அப்புறம் ஃப்ளிக்கை எப்படியும் போட்டு ஜெராட் மார்டின் தான் லைனப்ல. I really hope Araujo starts tomorrow. நான் அரௌஜோ மட்டும் ஸ்டார்ட் பண்ணா அவ்வளோ சந்தோஷப்படுவேன் நாளைக்கு கேம்ல. பட் அது நடக்குமான்னு தெரியல. இட் வில் பி வெரி பொயட்டிக் ஆல்சோ பிகாஸ் the Chelsea game happened in England, okay, and then he's been through a lot and then he starts again in England and puts in a master class. Will be a very nice story. Sanju Samson oda story விட ஒரு நல்ல ஸ்டோரியா இருக்கும். பட் ஸோ பட் நான் ஃப்ளிக்கை வந்து என்ன பண்ணுவார்னா ஐ திங்க் ஹில் ஸ்டில் ஸ்டார்ட் மார்டின். Midfield Bernal, Pedri, and I would start Fermin Lopez. Maybe Daniel தேவனா செகண்ட் ஹாஃப்ல கொண்டு வரலாம், பட் I would start Fermin in the gameல. I want more of a goal threat in the gameல. So maybe second legல when if we win this game, second legல maybe then Dani Olmo for more control in the midfield, but I would still go with Fermin in the gameல. Front three picks itself, Leva, Yamal on the right, Rafinha on the left. எனக்கு இதுல ஃபெர்மின் ஆல்மோ டிபேட்ல இருக்க ஒரே டவுட் இஸ் ஐ நோ வாட் ஃபெர்மின் ஆஃபர்ஸ். அகைன் நானுமே சொல்றேன் ஐ திங்க் ஃபெர்மின் ஷுட் ஸ்டார்ட் திஸ் கேம். ஏன்னா அந்த நம்ம பேசின நிறைய பாயிண்ட்ஸ்ல வந்து ஃபெர்மின் தான் வந்து அட்வான்டேஜஸா இருப்பான் டு மேக் தோஸ் ரன்ஸ் அண்ட் எவ்ரிதிங். பட் இஃப் நீ வந்து ஒரு பிசிக்கல் மிட்ஃபீல்டை டெக்னிக்காலிட்டியால பீட் பண்ணும் அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா you cannot think of a better player to do it than Olmo. Okay, சரியா, நீ டெக்னிக்காலிட்டியில அடிக்கணும் அதுதான் உன் கேம் பிளான் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னா ஆல்மோஸ்ட் ப்ராப்ளி த மோஸ்ட் டெக்னிக்கல் பிளேயர் யூ கேன் ஃபைண்ட் அந்த ரோல் அந்த இடத்துல. ஸோ தட் இஸ் மை ஒன்லி டிபேட் அபவுட் இட். பட் ஐ ஸ்டில் திங்க் ஃபெர்மின் ஷுட் ஸ்டார்ட் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். டானி ஆல்மோ எஃப்சி வந்துட்டீங்க. பட்
எனக்கு ஆமா, என்ன டானி டானி ஆல்மோ எஃப்சி ஆல்மோவோட ஃபெர்மின் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றேன்னா அது பெரிய விஷயம் தான். பட் என்ன எனக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுல ஒரே இது என்னன்னா, ஹீ டென்ஸ் டு நம்ம சொல்லலாம் டெக்னிக்காலிட்டியில் பீட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் அ பெட்டர் பிளேயர், எஸ். பட் ஹீ டென்ஸ் டு கெட் கொஞ்சம் புல்லீட் இன் தீஸ் டைப்ஸ் ஆஃப் மிட்ஃபீல்ட்ஸ். நம்ம இதில் இந்த இன்டர்மிலான் கேம்லேயே அது பார்த்தோம், அது நடந்துச்சு. ஸோ ஆமா, பட் ஈஸி எனக்கு ஐ லுக் இட் திஸ் வே. இஃப் ஃபெர்மின் அண்ட் ஆல்மோ ஆர் கோயிங் டு ஹேவ் அ குட் கேம்னு நீ வச்சுக்கேன், யாரோட குட் கேம்க்கு ஹையர் சீலிங்னு நீ யோசிச்சனா 100% ஆல்மோட கேம்க்கு தான் ஹையர் சீலிங். ஓகே, பட் நீ சொல்ற மாதிரி the chances of Olmo having a poor game are equally higher. Inter Milan game is a very good example நீ சொல்றது. But again அந்த கேம்ல I don't think he was anywhere close to his best level across to அந்த ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வந்தான். அதுக்கப்புறம் I don't think he never reached that level அந்த சீசன். இந்த சீசன் இஸ் பீன் ப்ளோயிங் ஹாட் அண்ட் கோல்ட். சில கேம்ஸ் பார்த்தா வேற லெவலில் ஆடுறான், சில கேம்ஸ் வந்து பட் அகெயின் நீ ஐ கீப் ஹிம் ஆன் த பெஞ்ச். நமக்கு தேவைப்படும், கன்ஃபார்மா தேவைப்படும் போது கொண்டு வந்தா அந்த கிளட்ச் இம்பாக்ட் கொண்டு வரதுக்கான பிளேயராகவே யூஸ் பண்ணிக்கலாம் தான். இந்த சப்ஸ்டிடியூஷன் இஸ் சம்திங் வி சீன் ஃபிளிக் டூ த்ரூ அவுட் த சீசன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆல்மோ வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல ஃபர்மீன் கொண்டு வருது, அண்ட் ஃபர்மீன் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல டானி ஆல்மோ கொண்டு வருது. சம்திங் வி பீன் டூயிங் த்ரூ அவுட் த இட்ஸ் ப்ராபபிலி தி ஒன்லி 50-50 கால் ஹி ஹஸ்ல இந்த லைனப் பிளே. ஆமா ஆமா, அண்ட் லைக் ஃபிளிக்குக்கு எஸ், ஃபிளிக்குக்கு சொல்றேன், நமக்கு அரோஜோவே 50-50 லைனப் கால் தான். பட் ஃபிளிக்குக்கு ஐ டோன்ட் திங்க் எனக்கு இப்போ வரைக்கும் எல்லா பிளேயர்ஸ்க்கு எல்லா பொசிஷன்லயும் நீ ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடியும். பட் எனக்கு அந்த அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் பொறுத்த அளவுல ஹூ இஸ் ஃபிளிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் புரிஞ்சதே கிடையாது. அதுதான் உண்மை. ஏன்னா ஃபர்மீன் ஒரு மேட்ச்ல டக்குன்னு ஒரு ஹேட்ரிக் போடுவான், அடுத்த மேட்ச் ஸ்டிங்கர் போடுவான், அப்புறம் ஆல்மோ உள்ள வந்து நல்லா பண்ணுவான், அப்புறம் ஆல்மோ திருப்பி ஒரு ஸ்டிங்கர் போடுவான், அப்புறம் அப்படியே வந்து it's a different kind of Lewandowski makes me miss Ferran makes me miss Lewandowski. இங்க டிபேட்ல இது கொஞ்சம் டிஃபரண்டான டிபேட். ஏன்னா both of them tend to have good games. I think they just compensate for the bad games that they have. இப்போ ஃபெர்மின் வந்து ஒரு 40 கேம் சீசனில் உங்களுக்கு ஒரு 20 கேம்ஸ் சாலிடாக ஒரு 8 out of 10 போடுறான்னா, டானி ஆல்மோ வந்து ரிமைனிங் ஒரு 20 கேம்ஸில் ஒரு சாலிட் 8 out of 10 போட்டு 40 கேம்ஸில் வந்து வச்சுக்கோங்கப்பா அட்டாக்கிங் மிட்ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறானுங்க ரெண்டு பேருக்குள்ள. ஆமாம், predictions. that was the predicted lineup. இப்போ predictions நான் சொல்லவா ஃபர்ஸ்ட்? yeah please. I think it will be very close. 2-1 Barca. Okay, I'm going for a 1-1 draw. prediction கரெக்டா வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. பட் 1-1 draw. ஏன் any particular reason? Newcastle will be that much more determined to do something well at St. James Park. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் Camp Nou வந்து it's going to be very unlikely for them to win. So and that passion will help them get a draw ன்னு எனக்கு தோணுது. என்னடா இத்தனை நேரம் அனலைஸ் பண்ணி பார்சலோனா கோல் அடிக்கிறதுக்கு வழி சொல்லிட்டு இது அது வந்து அனாலிசிஸ், இது வந்துட்டு ஹார்ட் சொல்ற prediction. ஆமா, பட் ஐ வுட் டேக் 1-1 draw over the I would 100% take a 1-1 draw. Atletico Madrid first leg கூட இது ஒரு நல்ல ரிசல்ட் தான். நான் இது நடக்கணும்னு சொல்ல, பட் even if it is a loss by 1 goal, I would still think Barcelona favorites going into the second leg. பட் அதுக்கு அந்த லைனுக்கு நம்ம போகணும்னு நான் சொல்ல வரல. அதுக்கு 1-0 தோத்துட்டு வராதீங்க. பட் பட் நான் சொல்றது வந்து that is the confidence I have ங்கிறதுக்கு சொல்றேன். மேக் சென்ஸ். ஆன் தட் நோட் மக்களே, நிறைய விஷயம் பேசியிருக்கோம் இந்த வீடியோவில். மெயினாக வந்து நம்ம நியூகாசல் ஃபிக்சரோட ப்ரிவ்யூ, உங்கள் தாட்ஸ் என்னங்கிறத வந்து காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்களும் உங்கள் ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி போடுங்க கமெண்ட்ஸில், படித்து நாங்களே கற்றுக்குறோம். இந்த பாயிண்ட் யோசிக்கலாம்ல, இந்த பாயிண்ட் யோசிக்கலாம்லன்ட்டு. ஆமாம், வாட்ச் அலாங் கண்டிப்பாக இருக்குது மக்களே நியூகாசல் மேட்ச்சுக்கு. ஸோ வாட்ச் அலாங் எல்லோரும் வந்துடுங்க. எல்லாரையும் லைவ் வாட்ச் அலாங்கில் பார்ப்போம். அன்டில் தென் டேக் கேர், பாய்.